வணக்கம். இன்றைய நாளின் டாப் 10 செய்திகளை பார்க்கலாம். வரும் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூலை 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 26ஆம் தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் அதனை முடித்துக்கொண்டு 27ஆம் தேதி தமிழகம் வர உள்ளார். வரும் 27, 28 ஆகிய தேதிகளில் அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பிரதமர் பங்கேற்கிறார். ஜூலை 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் திருவாசகம் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெறும் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு நாணயம் ஒன்றையும் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எழுபத்தைந்து வயதாகிவிட்டால் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், உங்களுக்கு 75 வயதாகிவிட்டால் நீங்கள் இதோடு நிறுத்திக் கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று அர்த்தம் என குறிப்பிட்டார். RSS மூத்த தலைவர்களில் ஒருவரான மோரோபாந்த் பிங்கலேவை நினைவு கூர்ந்த மோகன் பகவத், 75 வயதை எட்டிய பிறகு சால்வையால் கௌரவிக்கப்பட்டால் நீங்கள் ஒதுங்கி நின்று மற்றவர்களை உள்ளே வர விடுங்கள் என எப்போதும் கூறுவார் என்று தெரிவித்தார். வரும் செப்டம்பர் 11ஆம் தேதியோடு RSS தலைவர் மோகன் பகவத் 75 வயதை பூர்த்தி செய்கிறார். எனவே அதனை மனதில் வைத்தே மோகன் பகவத் தான் ஓய்வு பெறப்போவதை சூசகமாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் மோகன் பகவத்தின் இந்த அறிவுறுத்தல் பிரதமர் மோடிக்குதான் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் ஆருடம் கூற தொடங்கியுள்ளனர். பிரதமர் மோடியும் வரும் செப்டம்பரில் 75 வயதை அடைய உள்ள நிலையில் அவர் ஓய்வு பெற வேண்டும் என்பதை மனதில் வைத்து மோகன் பகவத் இந்த கருத்தை தெரிவித்துள்ளதாக அரசியல் அரங்கில் விவாதம் எழுந்துள்ளது. இந்தியாவின் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் உடனான போரில் 9 பயங்கரவாதிகளை தாக்க முடிந்ததாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை IITயில் நடைபெற்ற 62வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அவர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அஜித் தோவல், இந்தியா தொழில்நுட்பத்தில் மேம்பாடு அடைந்துள்ளதை பாகிஸ்தான் போரில் கண்கூடாக கண்டதாகவும், சேதங்கள் விளைவிக்காமல் துல்லியமான தாக்குதல் நடத்த தொழில்நுட்பமே பயன்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது முடிவெடுக்கப்படும் கால வரம்பு குறித்து ஜூலை 21ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீதான ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு கால வரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் R. சுப்பிரமணியன், K. சுரேந்தர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி 2 மாதங்களாகியும் அது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பதில் அளித்த தேர்தல் ஆணையம் இந்த விவகாரம் தொடர்பாக 6 புகார்கள் வந்துள்ளதாகவும் அவற்றை ஒவ்வொன்றாக பரிசீலித்து விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தது. அப்போது இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டுவதைப் போல தெரிகிறது என குறிப்பிட்ட நீதிபதிகள், குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் கால வரம்பு நிர்ணயித்து உள்ள நிலையில் அவரை விட தேர்தல் ஆணையம் மேலானதா என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு பதில் அளித்த தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர், அரசியல் சாசனத்தில் அனைத்து அதிகாரிகளும் சமமானவர்கள் என குறிப்பிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் மீது முடிவெடுக்கப்படும் கால வரம்பை தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.
கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய டெய்லர் ராஜா 29 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவான டெய்லர் ராஜா கர்நாடகா சென்று தனது பெயரை ஷாஜகான் என மாற்றியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஹூப்ளி காய்கறி சந்தையில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார். மேலும் அங்கேயே ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு 3 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார். அதன் பிறகு 15 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பத்துடன் விஜயபுராவுக்கு குடிபெயர்ந்த அவர் மிளகாய் வியாபாரம் செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஷாஜகான் என்ற பெயரில் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உட்பட பல்வேறு ஆவணங்களை டெய்லர் ராஜா பெற்று பயன்படுத்தி வந்ததும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. திருப்பூர் இளம்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் மாமியார் சித்ரா தேவியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அவினாசியைச் சேர்ந்த ரிதன்யா என்ற பெண் திருமணமான 78 நாட்களிலேயே தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ அனுப்பிவிட்டு பூச்சி மருந்து உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். அந்த ஆடியோவில் கணவர், மாமனார், மாமியார் ஆகியோர் தன்னை உடல் மற்றும் மன ரீதியாக துன்புறுத்தியதாக குறிப்பிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் அவர்கள் மூவரையும் போலீசார் கைது செய்தனர். முன்னதாக பெண்ணின் கணவர் மற்றும் மாமனார் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனு பெற்றோரின் எதிர்ப்புக்கு மத்தியில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் மாமியார் சித்ரா தேவியின் ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நடிகை வனிதா விஜயகுமார் நடித்துள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள ராத்திரி சிவராத்திரி பாடலை நீக்க கோரி இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தான் இசையமைத்த பாடலை தன்னுடைய அனுமதியின்றி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் பயன்படுத்தி இருப்பதாக இளையராஜா தரப்பில் உரிமையல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தனது பாடலை பயன்படுத்தியது பதிப்புரிமையை மீறிய செயல் என்பதால் உடனடியாக அந்த பாடலை திரைப்படத்திலிருந்து நீக்க உத்தரவிட வேண்டும் எனவும் இளையராஜா மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரி இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் சரவணன் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் முறையீடு செய்தார். இதனை கேட்ட நீதிபதி வழக்கினை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக ஒப்புதல் வழங்கியுள்ளார். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் இடம்பெற்றுள்ள இளையராஜாவின் பாடலை சோனி நிறுவனத்திடம் அனுமதி பெற்றே தான் பயன்படுத்தியதாக நடிகை வனிதா விஜயகுமார் தெரிவித்துள்ளார். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் இளையராஜா இசையில் உருவான மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தின் ராத்திரி சிவராத்திரி பாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடலுக்கான உரிமையை பணம் கொடுத்து சோனி நிறுவனத்திடம் வாங்கியதாக நடிகை வனிதா கூறியுள்ளார். மேலும் இளையராஜா வழக்கு போட வேண்டுமென்றால் அந்த நிறுவனத்தின் மீதுதான் போட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இல்லையே, நான் மீடியாலே ரிலீஸ் பண்ணேன். நேராக போய் பார்த்து இளையராஜா ராஜா பாட்டை ஆசீர்வாதம்லாம் வாங்கி பேசி சொல்லிட்டு தான் வந்தோம். லைசன்ஸ் காசு கொடுத்து சோனி தான் ரிலீஸே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஆக்சுவலி கேஸ் போடணும்னு நினச்சா சோனி மேலே தான் எடுக்கணுமே தவிர எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. யார் கரெக்டாக அந்த பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்களோ நான் பண்ணிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியல. இனிமேலும் போடலாம், யாருக்கு தெரியும். சந்திப்போம், எதுவாக இருந்தாலும் சந்திப்போம். ரஜினிகாந்தின் கூலி படத்திலிருந்து பூஜா ஹெக்டேவின் துள்ளல் நடனத்துடன் மோனிகா பாடல் வெளியாகியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வரும் நிலையில் அனிருத் இசையமைத்து பாடியுள்ள மோனிகா என்ற பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. இதில் பூஜா ஹெக்டே, சௌபின் சாஹிரின் நடனம் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக
எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.